திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம். அன்பான திருவருள் சக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் பொலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 28/4/2024 முதல் 4/5/2024 வரை, சித்திரை மாதம் 15ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 21ஆம் தேதி வரை, இனி 12 ராசிக்காரர்களுக்குண்டான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள்படி பார்க்கும்போது ஜென்மராசியிலே குரு, சூரியன், சுக்கிரன் 3 பேரும் சேர்ந்து இருப்பதால் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்தும் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்தும் சில நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்தில் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைக்கிறதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கியங்கள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மிகவும் சிறப்பான வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. 30/1/2 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போலத்தான் தெரியுதுங்க. அதாவது கிரக நிலவரங்கள் எதுவுமே சாதகமான இடங்களில் இல்லாத காரணத்தினால் படுத்தல்கள் தான் பல விதத்தில் பல வழிகளில் படித்து தொலைகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பிரச்சனைகள், தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போகிறதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும், தண்டத்துக்குனாலும் வீண் அபராதம் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் சுமாரான வாரம் இது என்று கூட சொல்லலாம். 28, 29, 30 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களுடைய பார்க்கும்போது சுமாரான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு வந்து சேருவது அவ்வளவாக விசேஷமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. செலவுகள் கூடுதலாக ஆகிறதற்கும், வருமானம் குறைச்சலாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கை கேட்டினது வாய்க்கெட்டாமல் போகிறதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போகிறதுக்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும், பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைக்கிறதற்கும், புதிய வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் மந்தமாகவும் குழப்பமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 30/1/2 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். 4ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பான யோகமான வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. தொட்டது துளங்குறதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றமடைந்து வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு
நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு பலன்கள் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நீண்ட நாளைய மன கஷ்டங்கள், மன வருத்தங்கள், மனக்குழப்பங்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வேலை உத்தியோகம் காரணமாக ஒரு சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு சொந்த தொழில் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 2, 3, 4 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். 28, 29, 30 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமான குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே எதை தொட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்துண்டே போகிறதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே வருமானம் குறைவாகவும் செலவுகள் கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைக்கிறதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் நடந்து முடிகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடும் எச்சரிக்கையாகவுமே இருக்க வேண்டியது அவசியமாகிறது. மற்றபடி வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற இடமாற்றம், ஊர் மாற்றம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அனாவசிய சிக்கல்கள், பிரச்சனைகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. 4ஆம் தேதி சந்திராட்சம நாளாகும். 30, 1, 2 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்து அங்கிருந்து ஜென்மராசி 3ஆம் இடம் 5ஆம் இடம் பார்க்கிறபடியால் யோகமாகவும் விசேஷமாகவும் காணப்பட்டு வருங்கிறதிலே எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்குவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. 2, 3, 4 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களபடி பார்க்கும்போது பாதி நல்ல வாரமாகவும் பாதி கெட்ட வாரமாகவும் காணப்பட்டு வருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. முதல் 3 நாட்கள் நல்லதாகவும் பிறகு 4 நாட்கள் கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த வாரத்திலே நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்தேறுவதற்கும், பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சிலருக்கு உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே தான் இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வரவேண்டிய பணம், எதிர்பார்க்கிற பணம் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் குழப்பத்தை தரக்கூடியதாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 28, 29, 30 4 30ஆம் தேதி 4ஆம் தேதி ஆகிய 4 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த
தொந்தரவுகள் பிரச்சனைகள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல் விலகி ஓடிடும் வாரம் இது என்றும் எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேரும்னும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரும்னும் நீண்ட நாளைய மனக்கவலை மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் என்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுமென்னும் சொல்லத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் அனைத்துமே தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றபடி இதர விஷயங்கள் எல்லாமே வெற்றி தான். 30/1/2 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களபடி பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமான குழப்பமான ஒரு போக்கே தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. அதாவது ராசியாதிபதி குரு பகவான் 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் இடத்துக்கு வந்து சேருவதினால் அது முதல் கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தொந்தரவாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார். இருந்தாலும் முன்பாதி வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லையாவே காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் கொஞ்சம் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வரும். 2, 3, 4 3 நாட்கள் பணம் வரும் நாட்களா. மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது தொட்டது துளங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடப்பதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் உடனடியாக சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 4ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது வருகிற 1ஆம் தேதி குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்து சேருவதனால் அது முதல் மிகவும் நல்லாவே தான் இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவுமே நடந்து முடிவதற்கும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்தேறுவதற்கும் வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் சற்று சிரமத்தின் பேரில் வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சி ஒன்றுத்துக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லத்தான் இடம் இருக்கிறது. மற்றபடி இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம். பணம் அடுத்த வாரம்தான். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது பாதி நல்ல வாரமாகவும் பாதி நல்லா இல்லாத வாரமாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 1ஆம் தேதி ஏற்படும் குரு பெயர்ச்சி அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தண்ட செலவுகள், வீண் பண விரயங்கள் ஏற்படுவதற்கும்
வீண் அலைச்சல் திருச்சல்கள் ஏற்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் மனக்குழப்பத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கூடுமானவரை யாருக்கும் வாக்குறுதி தருவது, முன்ஜாமீன் நிற்கிறது, முன்ஜாமீன் கையெழுத்து போடுவது முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது. உஷார் தேவை, கவனம் தேவை. மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது அவசிய பிரயாணம் மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் வாரம் இதுவும் என்று கூட சொல்லலாம். 28, 29, 30 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். இத்துடன் இந்த வார ராசி பலனை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம். திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.